பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு மாந்தியுடன் செவ்வாய் இணைந்திருந்தால் என்ன மாதிரி பலன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க. அப்போ தான் நான் எதனா பதிவு போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் போடுற பதிவு முழுமையாக கேட்டு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். லைக் கொடுங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் கொடுத்தா தான் எனக்கு பதிவு போட உத்வேகமாக இருக்கும், ஒரு ஆர்வம் வரும். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய பதிவுகள் போட ஒரு தூண்டுதலாக இருக்கும். நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு இன்னும் லைவ் ஆப்ஷன் வரலான் இருக்கேன். அந்த லைவில் வந்தேன்னா கமெண்ட்டில் நீங்கள் எதனா உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமிங் கொடுத்து கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு பதில் உடனே கிடைக்கும். அதுக்கு நீங்கள் லைக் கொடுத்தா தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் லைவ் போட வேண்டியது சூழ்நிலை எனக்கு வரும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இப்போது மாந்தியுடன் செவ்வாய் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேரில் எதனா இடம் பதிவு பண்ணியிருந்தால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் என்றைக்குமே. இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கணவரால் சில பிரச்சனைகள், ஒரு திருப்தியின்மை, அவர் நல்லவராகவே இருந்தாலும் இவங்களால் ஒரு முழுசாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு குறைபாட்டோடவே இருப்பாங்க பெண் ஜாதகமாக இருந்தால். ஆண் ஜாதகமாக இருந்தால் உடன் பிறந்த சகோதரர்களால் பிரச்சனை வரும். என்னதான் அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தாலும் இந்த ஜாதகரால் ஒரு திருப்தி இல்லாமல் நிலைமையாக தான் இருப்பாங்க. உடன் பிறந்தவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு குறையாகவே இருப்பாங்க உடன் பிறந்தவர்களால். அந்த செவ்வாய் எந்த பாவகத்தோடைய அதிபதியினும் பாருங்கள், அந்த பாவகமும் இந்த ஜாதகருக்கு ஒரு இன்னலை தான் தரும். எடுத்துக்காட்டு, அந்த செவ்வாய் 5ஆம் அதிபதியாக இருந்தால், 5ஆம் பாவக அதிபதியாக இருந்தால், அப்போ குழந்தையினால் இவங்களுக்கு பல மன கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே வந்து சேரும். அதை மாதிரி நம்ம எல்லா பாவத்துக்கும் எடுத்துக்கணும். சரி, இப்போ இவங்களாம் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச செங்கல்லை வாங்கி தாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு, அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதுளப்பழம் வாங்கி தரலாம். அவங்க வீட்டுக்கு போகும்போது இப்போ கூட பிறந்தவங்களால பிரச்சனை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு எதனா வாங்கிட்டு போவோம். அது மாதுளப்பழம் நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேஷனும் செய்யலாம். இதை மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி அன்னதானமோ இல்லை இரத்த தானமோ என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மாந்தியோட பிரச்சனை, செவ்வாயுடன் சேர்ந்த மாந்தியோட பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம். இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஜோதிடர் கவிதா.